முதல்ல கோடை காலத்தில் நிறைய நோய்கள் அதிகமாகும். அதாவது பித்தம் அக்ரவேட் ஆயிரும். அதனால் வர கோளாறுகள் தலைவலி, முடி உதிர்தல், கண் நோய், அப்படி தென் உதடு வெடித்தல், அந்த மாதிரி பல நோய்கள், காதில் கட்டி, கண்ணில் கட்டி, அப்படியெல்லாம் நிறைய நோய்கள் வர்றதுண்டு. அப்படியே உடம்புல கீழே பார்த்தோன்னா தோல் நோய்கள், ஹீட்டனால் வேர்க்குரு, கட்டிகள், தென் அந்த மாதிரி அதிகமாக வர்றதுண்டு. ஃபஸ்ட்டு எடுத்துட்டோன்னா ஆதி காலத்திலருந்தே சித்தர்கள் முதற்கொண்டு எல்லாரும் புத்தகத்தில் சொல்லப்பட்டது எண்ணெய் முழுக்கு. நம்ம எண்ணெய் முழுக்கு ஒழுங்காக மேற்கொண்டுட்டு வந்தாலே வெயில தாங்குகிற சக்தி வரும். தென் உடலில் நோய்கள் வராது. எண்ணெய் முழுக்கு முறை அப்படின்னு சொல்லப்பட்டது அவங்க நல்லெண்ணெயை சொல்லியிருக்காங்க. தலையில் நல்லா நல்லெண்ணெய் தேய்ச்சிட்டு கண்ணுக்கு 2 துளி எண்ணெய், காதுக்கு 2 துளி எண்ணெய், மூக்குக்கு 2 துளி எண்ணெய், இந்த மாதிரி விட்டு நம்ம அப்புறம் உடம்பு முழுக்க எண்ணெய் தேய்ச்சிட்டு நல்ல சீயக்காய் போட்டு உடம்புக்கு நலுங்குமா அந்த மாதிரி போட்டு தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தோன்னா நோய்கள் வராது. இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம நல்ல எண்ணெயை நல்ல எண்ணெய் அப்படின்னா நல்லது மட்டும்தான் செய்யும் அந்த எண்ணெய். நல்ல எண்ணெய் அந்த எண்ணெயை நம்ம தலைக்கும் தேய்ச்சி கண்ணுக்கு விட்டு காதுக்கு விட்டு மூக்குக்கும் விடும்போது என்ன ஆகும் அப்படின்னா உடம்புக்கு ஒரு குளிர்ச்சி உண்டாகும். நல்ல எண்ணெய் அந்த எண்ணெயை தலைக்கு தேய்க்கும் போது எண்ணெய் தேய்க்கிற விஷயம், எனக்கு எண்ணெய் தேய்ச்சேன் சைனசைட்டிஸ் வந்துடுது, டாக்டர் தேய்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் அப்படி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம தலைக்கு எண்ணெய் தேய்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, எண்ணெய் தேய்ச்சிட்டு குளிக்கும்போது நம்ம உடம்பு பேசிக்காக கொஞ்சம் ஹீட்டாக தான் இருக்கும். 9.4 டிகிரி ஃபாரன்ஹீட். அந்த டெம்பரேச்சரில் நம்ம தூங்கி எழுந்த உடனே எண்ணெயே தேய்க்காமல் குளிக்கும்போது ஸ்கின்ல உள்ள சின்ன ஸ்போர்ஸ் எல்லாம் அந்த தண்ணி நம்ம விட்ட உடனே அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும். அதுதான் சைனசைட்டிஸ் வர்றதுக்கு காரணமே. அதே இது கொஞ்சம் ஸ்கேல்பில் எண்ணெயை தடவிட்டு நீங்கள் குளிச்சு பாருங்கள், எண்ணெயில் தண்ணி ஒட்டாது, அப்படியே போயிட்டு போயிடும். ஆனால் அந்த குளிர்ச்சி எண்ணெய், அந்த தண்ணி விட்ட குளிர்ச்சி உடம்புக்கு குளிர்ச்சி ஆக்கிரும். ஸோ அந்த தத்துவம் யாருக்குமே தெரியறதில்ல. ஸோ எண்ணெய் பேசிக்காக தேய்ச்சிட்டு குளிச்சிங்கன்னா உங்களுக்கு சைனசைட்டிஸ் வராது, சல சம்பந்தமான நோய்கள் வராது. அப்படி பல விஷயங்கள் இருக்குது. எண்ணெய் தேய்ச்சிட்டு நீங்கள் வெயிலில் போய் பாருங்கள், உங்களுக்கு வெயிலில் வித்ஸ்டாண்ட் பண்ணுற கெப்பாசிட்டி வரும். அதே இது வெறும் தலையில் ஷாம்பு போட்டு குளிச்ச அன்னைக்கு போய் பாருங்கள், அப்படியே இறங்குறத நீங்கள் உணர முடியும். ஸோ அந்த எண்ணெய் முழுகல் அதோட மகத்துவம் இதுதான். தென் கண்ணுக்கு 2 துளி எண்ணெய் விட சொல்லியிருக்காங்க. கண்ணை பற்றி பார்த்தோன்னா நான் கண்ணுக்கு தான் சிறப்பாக மருத்துவம் பண்ணிகிட்ருக்கேன், நிறைய ஆய்வுகள் பண்ணியிருக்கேன். கண்ணு பார்த்தோன்னா கண்ணில் இயற்கையாகவே கண், மூக்கு, மியூக்கஸ் மெம்பரேன், நாக்கில் உள்ள உமிழ்நீர், அது எல்லாத்துலேயுமே ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி உள்ள லைசோசைம் அப்படிங்கிற என்சைம் இருக்குது. அது ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வரைக்கும் தான் இருக்கும். டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா அது டிஸ்ட்ராய் ஆயிரும். அந்த லைசோசைம் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தானா, அதுக்கு ஆன்டி பாக்டீரியல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு யார் கண்டுபிடிச்சான்னா, அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். பென்சிலின் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் கண்டுபிடிச்ச விஷயம் இது. 1821 நினைக்கிறேன். அப்போ கண்டுபிடிச்ச விஷயம் இது. என்ன பண்ணுமா, அந்த பாக்டீரியாவோட செல் வாலை அழிச்சு அது அப்படியே டிஸ்ட்ராய் பண்ணிடும். இந்த கெப்பாசிட்டி நம்ம முகத்தில் உள்ள அத்தனை ஆர்கன்ல இருக்குது. மூக்கில் இருக்குது, வாய் உமிழ்நீரில் இருக்குது, கண்ணீரில் இருக்குது. இப்போது நம்ம இது எடுத்துட்டோன்னா, சித்தர்கள் கண் நோய் வராமல் இருக்கிறதுக்கு நிறைய வழிகள் சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே வெப்பத்தை குறைக்கிற வழிகளாகவே இருக்கும். கண்ணில் வெப்பம் அணுகாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், அந்த வழிமுறைகள் தான் இருக்கும். வெயிலில் போகக்கூடாது, பருக்கை கற்களுக்கு மேலே, காலுக்கும் கண்ணுக்கும் நிறைய சம்மந்தம் உண்டு. பருக்கை கற்கள் மேலே நடக்கக்கூடாது, செருப்பு அணியாமல், காலணி அணியாமல் செல்லக்கூடாது, வெயிலில் போயிட்டு குளிக்கக்கூடாது, கூர்ந்து கவனிக்கக்கூடாது, கவிந்து பார்வை கவனிக்கக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி வெளிச்சம் அதெல்லாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. தென் கண்ணுக்கு மருந்திடணும், வாரத்துக்கு 1 முறை 2 முறை மருந்திடணும். மருந்துனா நல்லெண்ணெய் 2 துளி விட சொல்லியிருக்காங்க. இப்போ உள்ள காலத்தில் யாராச்சும் கண்ணுக்கு எண்ணெய் விடுறாங்களா? செல்ஃபோன் ஃபுல்லாக பார்க்குறோம், கண்ணை பயங்கரமாக பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம்.
கம்ப்யூட்டரில் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறோம், நிறைய நேரம் ஒர்க் பண்ணுறோம், கண்ணை பாதிக்கக்கூடிய விஷயம். தென் கண்ணு தான் வந்து முக்கியமான ஒரு ஆர்கன் சொல்லலாம். கண் இல்லைன்னா நம்ம உலகத்தை பார்க்க முடியாது, என்ஜாய் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அந்த கண்ணை ஓம்புற முயற்சி யாருக்குமே இல்லை. ஸோ அந்த நம்ம கண்ணுக்கு வந்து அந்த 2 துளி நல்லெண்ணெய் விட்டோம்னா கண்ணு நல்லா எரியும். ஏன்னா அவ்வளோ ஹீட்டை அது அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம். அழுக்கு போகிற தெருவில் அங்கே போகிற பொல்யூஷன் ஜாஸ்தி எல்லாத்தையும் கண்ணுக்குள்ளே போயிருக்கோம், நமக்கு தெரியாது. ஸோ அந்த 2 துளி எண்ணெய் விட்டோன்னா, கூடுதலாக விடலாம், 4 துளி 5 துளி 6 துளி கூட விடலாம். விட்டோன்னா கண்ணு நல்லா எரிஞ்சு கண்ணுலேருந்து கண்ணீராக வரும். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா கண்ணை சுற்றி வெள்ளை கலரில் அழுக்காக இருக்கும். ஸோ அந்த கண்ணில் உள்ள அழுக்குகள், ஹீட்டு எல்லாமே அதில் வெளியே வந்துடும். அதே மாதிரி மூக்கில், காதில் இப்படிலாம் விட்டுட்டு வந்தோன்னா வயதான பிறகு காது கேட்காம போகிறது, அந்த மோர்வை எனக்கு வந்து ஸ்மெல் தெரியலை அப்படின்னு சொல்கிற விஷயங்கள், அது எல்லாமே வந்து இதனால் ப்ரிவெண்ட் பண்ணப்படலாம். ஸோ அந்த கண்ணை வந்து டெம்பரேச்சர் குறையாமல் அந்த நார்மலாக வச்சுன்னா அந்த லைசோசைம்ங்கிற என்சைம் வந்து நல்லாயிருக்கும். அப்போ வந்து கண்ணில் நோய் அணுகாது. சப்போஸ் நம்ம வந்து ஏதோ அடிபட்டுடுச்சு, ஏதோ பட்டுடுச்சு, கண்ணு வந்து செவந்துடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, காட்டன் துணியை வாயில் ஊதி கண்ணில் வச்சு ஒத்துவாங்க. நிறைய இடங்கள் அந்த வழக்கு என்னது, உமிழ்நீர்லேயும் அந்த லைசோசைம் இருக்குது. ஸோ இது பண்ணி ஒத்தும் போது உடனே சரியாயிருது. அதே மாதிரி தாய்ப்பால்லையும் அந்த லைசோசைம் இருக்குது. கண்ணுக்கு விடக்கூடிய முதல்ல அந்த கிராமப்புறங்களில் கண்ணில் ஏதோ பிரச்சனை உடனேனோடனே அந்த தாய்ப்பால் எடுத்து விடுவாங்க, அதில் இருக்குது. கோழி முட்டை வெண்கருவில் இருக்குது. இப்படி நிறைய இதில் இந்த லைசோசைம் இருக்குது. இதெல்லாம் மருத்துவத்தில் ரொம்ப உபயோகப்படக்கூடியது. கண் மருத்துவத்தில் பொதுவாக யூஸ் பண்ணுற அனுபானம் அப்படின்னு சொல்லுவோம். மருந்துக்கு எந்த மருந்தில் உரைச்சி போடணும், எந்த மருந்தில் உள்ளே சாப்பிடணும், அதிலெல்லாம் வந்து இந்த மருந்துகள் ரொம்ப வந்து யூஸ் ஆகுது. ஸோ கண்ணை பற்றி அது. கண்ணை வந்து இப்போ நல்லெண்ணெய் ஒன்றும் முடியாதவங்க நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இல்லை அதுக்கும் கண்ணன் இல்லைன்னா இந்த விளக்கெண்ணெய், ஆமணக்கு எண்ணெய், கேஸ்ட்ர் ஆயில், டாபர் கம்பெனியில் பியோர் ஃபார்மில் கிடைக்குது. அது கூட நீங்கள் 2 ட்ராப்ஸ் விடலாம் கண்ணில். விளக்கெண்ணெய்க்கு என்னது, கண் முடி அந்த வைப்ரோஸ்லாம் நல்லா திக்காக நல்லா வளரும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கும் யூஸ் ஆகும். நீங்கள் வந்து கண்ணுக்கும் விட்டிங்கன்னா கல் நல்லா குளிர்ச்சி அடைஞ்சு அதுவும் நல்லா பண்ணும். இல்லை ஒன்றுமே முடியலையா, கண்ணுக்கு நான் என்ன விட முடியல அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து நைட்டு முழிச்சு ரொம்ப நேரம் வேலை பார்த்துருக்கீங்க, ஹீட் அதிகமாகிடுச்சு. இல்லை அந்த வெயில் நேரம் நான் வெயிலில் போயிட்டு வந்தேன், எனக்கு ஹீட் அதிகமாச்சு, கண் இரிட்டேட் ஆகுது, அப்படி இருக்குது. இல்லை உடம்பே வந்து ஹீட் ஆகிட்டு டயரியா போகிற மாதிரி வயிறெல்லாம் வலிக்குது, அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா உச்சந்தலையில் கொஞ்சம் நல்லெண்ணெய் இல்லை விளக்கெண்ணெய், அம்பிளிக்கை சுற்றி கொஞ்சம் விளக்கெண்ணெய் இல்லை தென் உள்ளங்கால் பாதத்தில் இவ்வளோ போட்டுட்டு படுத்திங்கன்னா அடுத்த நாள் நல்லா ஃப்ரெஷ் ஆயிடுவீங்க. அப்புறம் இல்லை கொஞ்சம் மருத்துவ விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நேத்திரப்பூண்டுன்னு ஒரு நேத்திரப்பூண்டுன்னு ஒரு பிளான்ட் இருக்குது. கனூருக்கும் 4 இலை இருக்கும், அதில் ஒரு வெள்ளை கலர் பூ அழகாக இருக்கும். அப்படி அழகாக இருக்கும் அந்த பிளான்ட்டு. எல்லா இடங்கள்லையும் அது கிடைக்குது. அந்த பிளான்ட்டை வந்து எடுத்து அந்த இலைகளை பிச்சு வந்து ஒரு மண் சட்டியில் நல்லெண்ணெய் வச்சுட்டு அதில் போட்டு 3-4-5 நாள், இப்போ அடிக்கிற வெயில 4-5 நாள் வெயிலில் வச்சா போதும். மேலே ஒரு மெலீஸ் துணி போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா அதில் எதுவும் காக்கா வந்து அந்த மாதிரி கொத்தாமல் அந்த மாதிரி இருக்கும். அந்த தைலம் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த தைலத்தை விட்டுட்டே வீக்லி ஒன்ஸ் விட்டால் போதும். விட்டுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கண் புரைய கூட அதை ப்ரிவெண்ட் பண்ணுது. தென் இப்போ வரக்கூடிய மெட்ராஸ் ஐயெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து இது பண்ணுது. நான் அது நிறைய பேருக்கு கொடுத்துட்ருக்கேன். அதில் வந்து கண் ப்ரெஷரை கூட குறைக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கில மருத்துவர் வாங்கி விட்டுட்ருக்கார். ஸோ அது வந்து ரொம்ப நல்லா மருந்தாக இது பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மாதிரி கூட ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் விடலாம். அதெல்லாம் ஒரு பெரிய வித்தையே கிடையாது ப்ரிப்பேர் பண்ணுறது. அடுத்து பார்த்தோன்னா தென் நம்ம வந்து முகம் கழுவுறோம்ல, காலையில் ப்ரஷ் பண்ணிவிட்டு முகம் கழுவும் போது நிறைய வர்மா பாயிண்ட்ஸ் வந்து நம்ம முகத்திலே இருக்குது. இங்கே மந்திர காலம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த இடத்துல தான் நம்ம இப்படி இது பண்ணி இந்த அழுக்கெல்லாம் எடுப்போம். இந்த மந்திர காலத்தை 3 தடவை ஸ்டிமுலேட் பண்ணாலே அந்த கண்ணுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். ஸோ நம்ம முகம் கழுவும் போதே அந்த பாயிண்ட்டை இது இப்படி 3 வாட்டி பண்ணிட்டோம்னா மந்திர காலம் கண்ணுக்கு வந்து எஃபெக்ட் கிடைக்கும். இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, அது முறைப்படி படித்தா தான் அது பண்ண முடியும். தென் காதுக்கு வந்து அதிகமான ஒலி கேட்கக்கூடாது. ஹீட்டுனால என்ன வரோன்னா நம்ம வந்து அண்ணாந்து தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. குடித்தோன்னா காது அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து குளிர்பானங்கள், குளிர்ந்த தண்ணி குடிக்கிறோம், அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம சிப் பண்ணி வாய் வச்சு குடிக்கிறது தான் காதை ப்ரிவெண்ட் பண்ணக்கூடிய ஒரு வழி. கட்டிகள் வந்ததுன்னா
அதுக்கு நம்ம வரப்போகுதுன்னொடனே அந்த பித்தத்தை, உடம்பு வெப்பத்தை குறைக்கக்கூடிய மருந்துகளை சாப்பிட்லாம். இல்லைன்னா நீங்கள் வந்து கற்றாழை கலந்த மோர், இல்லைன்னா மருந்துன்னு பார்த்தோன்னா ஏலாதி சூரணம்னு ஒரு சூரணம் இருக்குது. அது வந்து பித்த நோய்களை போக்குறதுல ரொம்ப நல்லா இதாகும். இப்போ உங்களுக்கு ஏதோ வயனல் கட்டி வரப்போகுது, அந்த இடத்துல கட்டி வருதுன்னா ஒரு இடத்துல லேசாக வலிக்கும். வரப்போகுதுன்ன உடனே நீங்கள் வந்து இந்த ஏலாதி சூரணம் அதை வந்து நெய்யில் மிக்ஸ் பண்ணி சாப்பாட்டுக்கு முன்னால் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டீங்கன்னா அது அப்படியே அமைங்கிடும் அடுத்த நாள். அதே இது கூட 2 நாள் விட்டுட்டிங்கன்னா அது வந்து அடுத்து பழுத்து அதுக்கப்புறம் தான் சரியாகும். ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். ஸோ நீங்கள் வர்றதுக்கு முன்னாலே அதை ப்ரிவென்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப பெட்டர். தென் குளிக்கும் முறை, தலைமுடிக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, தலைமுடி ஹீட்னால நிறைய பேருக்கு வெடிப்பு உண்டாகும், முடி உதிர்தல் உண்டாகும். அந்த மாதிரி இதுக்கு வந்து நீலி பிரிங்காதி தைலம், அந்த மாதிரி தைலங்கள் நீங்களே செய்து கரிசாலை, அது நெல்லிக்காய் சாறை எல்லாம் விட்டு, இல்லை செம்பருத்தி இதெல்லாம் போட்டு நீங்களே தேய்ச்சி, தேங்காய் எண்ணெய் தான் பிடிக்கணும், தேங்காய் எண்ணெய் பேஸில் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தோன்னா இந்த ஹீட்லேருந்து நம்ம இது பண்ணிக்கலாம், ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது குளிக்கும் முறை. நம்ம வந்து குளிக்கும் போது உடம்பு ஹீட்டாக இருக்குது, ஹீட் வந்து மேல் நோக்கி தான் போகும். அப்போ நம்ம இந்த குளிர்ந்த தண்ணியில் குளிக்கும்போது பாதத்தில் முதல்ல நினைக்கணும், அடுத்து மேலே நினைக்கணும், அடுத்து இடுப்பு பகுதி நினைக்கணும், அடுத்து நெஞ்சு பகுதி, அடுத்து கழுத்து, அப்புறம் தலைக்கு விடணும். அப்படி விடும்போது நம்ம உடம்புல உள்ள ஹீட் வந்து மேலே இதாகி போயிடும். அதே மேலே விட்டோன்னா ஹீட் போகிறதுக்கு வழி இல்லை. அந்த மாதிரி அந்த முறையை வந்து அடாப்ட் பண்ணோன்னா ஹீட் வந்து நம்ம அன்னன்னைக்கு குளிக்கும் போது அதை பண்ணும்போது அன்னன்னைக்கு உள்ள ஹீட் அப்சர்வ் ஆனது வந்து வெளியில் போயிடும். ஸோ அது ஒரு வழி. தென் குளித்து முடிச்சுட்டு தலை தோத்துறோம், அந்த சோப்பு போடுறோம், அங்கங்கே நம்ம அழுத்தும் போது என்ன ஆகும், சில வர்மா பாயிண்ட்ஸை டச் பண்ணிடுவோம், அதில் எதுவும் இதுகள் வரலாம். அதனால் வந்து குளித்து முடிச்சுட்டு நம்ம அம்பிளிக்கஸ்குள்ளே கை விட்டு கொஞ்சம் மேலே தூக்கி விட்டுட்டேன்னா 100 நாள் ஆயுள் நீளும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நம்ம தலையில் நமக்கு தலை தோத்துரும், அதில் வந்து இங்கே கொண்டை கொல்லின்னு ஒரு வர்மா பாயிண்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் இதாச்சுன்னா நம்ம அம்பிளிக்கஸை மேலே லிஃப்ட் பண்ணி விடும்போது அது வந்து நல்ல ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். அம்பிளிக்கஸ், தொப்புள். அப்புறம் வந்து பொதுவாக வந்து நம்ம குளிக்கிறதுக்கு நலுங்குமா, அப்படி ஒன்றும் இல்லை அப்படின்னா நலுங்குமால வெட்டி வேர், விளாமிச்ச வேர், பாசி பயிறு, கருஞ்சீரகம், ஆவாரம்பூ, கோரைக்கிழங்கு, அந்த மாதிரி சில சரக்குகள் சேரும். அதை வந்து பவுடர் பண்ணி அரைச்சி வச்சுட்டு நம்ம அதை யூஸ் பண்ணி குளிச்சுட்டே வந்தோன்னா தோலும் நல்ல பளபளப்பாக இருக்கும், தோல் நோய்கள் அண்டாமல் ப்ரிவெண்ட் பண்ணும், வெப்பத்தை தாங்கக்கூடிய சக்தி கூட அதுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அப்படியே நலுங்குமா ப்ரிப்பேர் பண்ண முடியலன்னா கடலை மாவு யூஸ் பண்ணி நீங்கள் குளிக்கலாம், அதுவும் வந்து நல்லா பண்ணும். வியர்வை நாற்றத்தை கூட இந்த நலுங்குமாய் போக்கும். சிலவங்களுக்கு வந்து வெப்ப காலத்தில் வியர்வை அதிகமாகி வியர்வை நாற்றம் அதிகமாக இருக்கும், அவங்க வந்து எலுமிச்சம்பழம் ஜூஸ் போட்டு குடிச்சோன்னா வியர்வை நாற்றத்தை அது கம்மி பண்ணும். எலுமிச்சம்பழத்தோட மகத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பித்தத்தையும் குறைக்கும். அதுக்கு வந்து புக்குகளில் பார்த்தோன்னா திரிதோஷ சமனி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். வாதம், பித்தம், கபம் 3 எது அக்ரவேட் ஆனாலும் அதை வந்து சமன் பண்ணக்கூடிய சக்தி வந்து இந்த எலுமிச்சம்பழத்துக்கு இருக்குது. மாங்காய் வடு மாங்காய்க்கு இருக்குது, கத்திரி பிஞ்சுக்கு இருக்குது, அப்புறம் அந்த 3க்கும் வந்து இந்த மாதிரி செய்கை இருக்குது. ஸோ அந்த மாதிரி அந்த உணவுப் பொருட்களை நம்ம சேர்த்து வந்து யூஸ் பண்ணலாம். தென் இன்னும் கூலாக வச்சுக்கிறதுக்காக வேண்டி நம்ம உணவில் வந்து நீர்த்துவம் உள்ள பொருட்கள், அதை வெள்ளரிக்காய் அதிகமாக சாப்பிட்றது, முள்ளங்கி அதிகமாக சேர்த்துக்கிறது. முள்ளங்கி வந்து வெரி வெரி பெட்டர். இது வந்து இந்த வெயில் காலத்தில் வந்து கிட்னி ஸ்டோன் உள்ளவங்களுக்கு வந்து அதிகம் ப்ராப்ளம் கொடுக்கும். ஸோ அதுக்கு வந்து முள்ளங்கி ரொம்ப நல்லது. சிலவங்க வந்து வாழைத்தண்டு சாப்பிடலாம் சொல்கிறாங்க. வாழைத்தண்டு வந்து எப்படி கற்களை கரைக்கிடும் அப்படி எலும்பில் உள்ள கால்சியத்தையும் குறைச்சிது அப்படின்னு ஒரு தாட் இருக்குது. ஸோ அதனால் அந்த வாழைத்தண்டை வந்து மாதத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு, முள்ளங்கி எவ்வளோ வேணால் யூஸ் பண்ணலாம், எதுவுமே பண்ணுறதில்ல. சாராக எடுத்து குடிக்கலாம், சமையல் பண்ணி சாப்பிட்லாம், பச்சையாக சாப்பிட்லாம். அப்படி முள்ளங்கி அந்த சாப்பிட்டு வந்தோன்னா கற்கள் உள்ளவங்க அதை சாப்பிட்லாம்.
வெயில் காலத்தில் நமக்கு அதிகமாகும்னு நினைக்கிறவங்களும் அந்த முள்ளங்கி அதிகமாக சாப்பிட்டுட்டு வந்தோன்னா அந்த கற்கள்லேருந்து அவங்கள வந்து ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். தென் இன்னொன்று அதிகமாக வர்றது வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். ஸ்கின்னில் வெயில் காலத்தில் அதிகமாக வியர்வை உண்டாகி அந்த தோல் மடிப்புகளில் வந்து அதிகமாக வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் கருப்புகளெல்லாம் வந்துட்டு ஊறல் பண்ணும். அதை ஒரு 2 முதலே ட்ரீட் பண்ணலன்னா அப்படியே நாளுக்கு நாள் பரவிட்டே போகும். அந்த மாதிரி இதுகளுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, டெய்லி குளிச்சுட்டு ஏதாச்சும் நைசில் அந்த மாதிரி பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீர்த்துவம் அதிகம் இல்லாமல் மெல்லிய காட்டன் துணிகள் விடலாம், லூஸாக போடலாம். காத்தோட்டம் போகிற மாதிரி நல்லா லூஸான ட்ரெஸ்கள் போட்டுக்கலாம். எங்கெல்லாம் அந்த வியர்வை அதிகமாக கசியுமோ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் நைசில் அந்த மாதிரி பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஆர்டினரி பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈரம் வராமல் பார்த்துக்குங்க. ரொம்ப டைட்டாக இன்னர் வேர்ஸ்லாம் போடாமல் அந்த மாதிரி பார்த்துக்குங்க. இன்னர் வேர்ஸ் வந்து பொதுவாக பிளாக் கலர், லேடிஸ்க்கு பிளாக் கலர் போட வேண்டாம். ட்ரெஸ்ஸும் ரொம்ப பிளாக் யூஸ் பண்ணாமல் இருந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா சன்னோட ரேஸை வந்து அதிகமாக அப்சர்வ் பண்ணும் பிளாக் கலர். ஸோ வந்து யூவி ரேஸை வந்து அதிகமாக அப்சர்வ் பண்ணுறதுனால அதனால் நிறைய கேன்சர் கூட ஒரு காரணம் சொல்லப்பட்டிருக்கு. தென் யூவி ரேஸ்னால கண்ணில் வந்து கேட்ராக்டும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. டெரிஜியம் சொல்லிட்டுன்னா இந்த கருவெளிக்கும் வெள்வெளிக்கும் நடுவில் சதை வளர்ச்சி வந்து வரும். மோஸ்ட்லி வந்து வெயிலில் வேலை பார்க்குறவங்களுக்கு, விவசாயிகள், தார் ரோடு வேலை பார்க்குறவங்களுக்கு, மீனவர்கள், அவங்களுக்கெல்லாம் வரக்கூடியது கண்ணில் அந்த சதை வளர்ச்சி. நாகப்படலம் தமிழில் சித்தால சொல்லுவோம், இங்கிலீஷில் டெரிஜியம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூவி ரேடியேஷன் வந்து ஒரு காரணம். ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு கூலிங் கிளாஸ் அந்த மாதிரி அணிஞ்சிக்கலாம். இல்லை நல்ல நிழல் தரக்கூடிய தலை தொப்பிகள் அணிந்து கொள்ளலாம். ஆனால் அந்த வெயில் காலத்தில் வர யூவி ரேடியேஷனால் வரக்கூடிய விளைவுகள் கண்ணில் வரதையும் அப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கு பொதுவாக வந்து இந்த மாதிரி ட்ரையாக வச்சுட்டாலே நம்ம வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஒரு முறை நமக்கு சம்மரில் இந்த மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்தால் அடுத்த முறை வரக்கூடாது அப்படின்றதுக்காண்டி நீங்கள் ப்ரிவென்டிவாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு சின்ன மருந்து நான் சொல்கிறேன், அது கடைகளில் நிறைய மருந்துகள் கிடைக்கும். சீமை அகத்தி பேஸ்ட்னு ஒன்று கிடைக்கும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் அதிகமாக பரவிடுச்சுன்னா நிறையா யூஸ் பண்ணுற நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு மெடிசன் என்னென்னா, பூவரசு மரம் இருக்குல்ல, பூவரசு மரத்தோட முத்திய பட்டை எடுத்துட்டு மேலே ட்ரையாக இருக்கையெல்லாம் போட்டு ஈரமாக உள்ள பட்டையை மட்டும் குட்டி குட்டியாக வெட்டி தேங்காய் எண்ணெயில் போட்டு அதை கொதிக்க வச்சோன்னா நல்லா மெரூன் கலரில் வரும் தைலம். அந்த பட்டைகள்லாம் வந்து மிதக்க ஆரம்பிச்சிடும் அப்பளம் மாதிரி. அப்படின்னா நல்லா இதாகிடுச்சின்னு அர்த்தம். நல்லா ட்ரை ஆன பிறகு நீங்கள் முடிச்சு அதை எடுத்துட்டு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் உள்ள இடத்துல, இங்கே ட்ரை இந்த ஏரியாலலாம் பிளாக் கலரில் இருக்கிறது, அதுக்கெலாம் வந்து நல்ல ரெமெடி கிடைக்கும். ரொம்ப அதிகமாக குறையலை அப்படின்னா ஒரு சித்த மருத்துவரை பார்த்து உள்ளுக்கும் மருந்து சாப்பிட்டுட்டிங்கன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று யூரினரி பேசேஜ், அதாவது இன உறுப்புகளில் வந்து ஏதாச்சும் ஊறல் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா முதல்ல நீங்கள் வந்து சுகர் இருக்கான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணிடுங்க. சுகர் உள்ளவங்களுக்கு காமிக்கக்கூடிய முதல் சிம்டம் வந்து அதுதான். சுகர் இல்லை அப்படின்னா நமக்கு அப்போ வியர்வைனால் வேறு ஏதோ இன்ஃபெக்ஷனால் வந்திருக்கு சொல்லிட்டு அதுக்கு மருந்து எடுத்திங்கன்னா சரியாயிடும். சுகர்னால் வந்தது அப்படின்னா நீங்கள் சுகரை குறைச்சி மருந்தை எடுத்துகிட்டு அப்புறம் இதுக்கும் மருந்து எடுத்திங்கன்னா சரியாயிடும். சுகரை குறைக்காமல் இதுக்கு மொத்தம் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா அது வந்து குறையாது. முகத்தில் நிறையா பிம்பிள்ஸ் வர்றது ஹீட்னால் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து முகத்தை எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அடிக்கடி நல்லா சுத்தமான தண்ணியில் வந்து முகத்தை வாஷ் பண்ணிகிட்டு இருக்கலாம். தண்ணி நிறையா குடிக்கலாம், அப்போனாலே முகம் பிரகாசமாகும். நலுங்குமா போடலாம். கஸ்தூரி மஞ்சள் தேய்ச்சி குளிக்கலாம். கஸ்தூரி மஞ்சள் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஆனது. கஸ்தூரி மஞ்சள் போட்டிங்கன்னா முகம் வந்து மஞ்சள் கலரில் தெரியாது, நீட்டாக இருக்கும். அதே சமயம் மஞ்சளுக்குள்ளே ஆன்டி இன்ஃபெக்டிவ் ஆக்ஷன் இருக்குது. அது கண்ணுக்கும் ரொம்ப நல்லது. கண்ணுக்கு வந்து மெட்ராசை சொல்கிறோம்ல, அது வந்து கன்ஜங்டிவைட்டிஸ் அப்படிங்கிறது வந்து வைரல் அண்ட் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால் தான் அதிகமாக வர்றது. இப்போ வந்து மஞ்சள் சின்ன மெலிஸ் காட்டன் துணியில் காஸ் கூட எடுத்துக்கலாம். அதில் அந்த மஞ்சளில் வந்து அரைச்சி அதில் அந்த சீலையில் மஞ்சள் அந்த துணியை வந்து சீலைன்னு சொல்லுவோம், சீலையில் தடவி நம்ம காய போட்டு பேக் மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். மஞ்சள் வந்து நமக்கு பச்சையாக கிடைக்கிறது தை மாதம் கிடைக்கும்.
அப்போ இது பண்ணி கூட பேக் பண்ணி நம்ம வச்சுட்டு, அந்த மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அல்ல கண் எதுவும் வீங்கிடுச்சு அப்படின்னா அந்த சீலை எடுத்து கண்ணு மேலே போட்டுட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டோன்னா அடுத்த நாள் வீக்கம் போயிடும். ஃபங்கல் கன்ஜெக்டிவைட்டிஸ் இந்த மெட்ராஸை அந்த மாதிரி வந்தாலும் அந்த இரிட்டேஷன், கண் வலிக்கும், வீங்கி போயிருக்கும், அதெல்லாம் போயிடும். ஸோ அந்த மாதிரி மஞ்சள் வந்து நிறைய யூஸ் உடையது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். தென் இப்போ இந்த காலத்தில் விற்கக்கூடிய மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன், லோஷன் அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா யூவி ரேடியேஷன் ப்ரிவெண்ட் பண்ணி முகத்தை வந்து அழகாக வச்சுக்கலாம். தென் அடிக்கடி நான் கண்ணை ஏற்கனவே கொஞ்சம் சொல்லிட்டேன், தலையிலே சொல்லிட்டேன். தென் நம்ம ஒன்று விட்டுருக்கு, அந்த வெள்ளரிக்காய் பேக் வைக்கலாம். வெள்ளரிக்காய் துண்டாக வெட்டி கண்ணில் வச்சுட்டு படுத்தோன்னா அந்த ஹீட் வந்து குறைஞ்சிரும். எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ அதை இது பண்ணிக்கோங்க. வெளியே போகும்போது கூலிங் கிளாஸ் போட்டுட்டு போகலாம். கண்களை அடிக்கடி நல்ல தண்ணியில் கழுவிட்டு வந்தாலே கண்ணை வராது. ஃபோன் வந்து காதை இரிட்டேட் பண்ணுற விஷயம் என்னென்னா, அதிகமாக சவுண்டு, இயர்ஃபோன் போட்டு சவுண்டாக வச்சு கேட்குறது. அந்த மாதிரி பண்ணும்போது உள்ள ட்ரம்ஸ் வந்து வீக் ஆகி உங்களுக்கு காது கேட்காம போயிடும். ஸோ அந்த இதை ப்ரிவெண்ட் அதிக அந்த இயர் ட்ரம்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம். ஹீட்டுனால என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, உள்ளே வந்து நமக்கு வந்து செருமன் அப்படிங்கிற ஒரு அழுக்கு இருக்கும் காதுக்குள்ளே. அதுக்கும் அது வந்து என்ன பண்ணும், அதுவும் வந்து லியூப்ரிகண்ட், அது காதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணக்கூடிய ஆக்ஷன், அதுலேயும் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணக்கூடிய லைசோசைம் இருக்குது. ஸோ அது வந்து அவ்வளோ நல்லது. ஆனால் அதிகமாக சேர்ந்ததுன்னா பிரச்சனை உண்டாகும். ஸோ அதை வந்து நம்ம அடிக்கடி ரிமூவ் பண்ணணும். பாயிண்டட் இது எதுவும் போட்டு ரிமூவ் பண்ண வேண்டாம். தென் உள்ளே கட்டி வர மாதிரி எதுவும் இருக்குது அப்படின்னா நல்லெண்ணெய் ட்ராப்ஸ் விட்டுக்கலாம். குளிர்ச்சியாக நீங்கள் உணவு சாப்பிட்லாம். ஏலாதி சூரணம் சொன்னால அதை நீங்கள் வந்து சாப்பிட்டு வந்தாலே அந்த கட்டி வந்ததுன்னா அதை ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சிலவங்களுக்கு நான் ஜென்ரலாக சொல்கிறேன், இது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இல்லை ஏதாச்சும் காதில் வந்து தொடர்ந்து பிரச்சனை வந்துகிட்டே இருக்குன்னா ஹோமியோபதியில் ஒரு இயர் ட்ராப்ஸ் உண்டு, முலியன் இயர் ட்ராப்ஸ்ன்னு சொல்லிட்டு. அது வந்து அலோபதியை விட நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அந்த இயர் ட்ராப்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. அடிக்கடி காது பிரச்சனை வர்றவங்க அந்த மாதிரி இயர் ட்ராப்ஸ் வாங்கி வச்சுட்டு 2 ட்ராப்ஸ் விட்டிங்கன்னா ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்குது. தென் உதடு எடுத்துட்டோன்னா நிறைய பேருக்கு வெடிப்பு வந்து இப்போ வெயில் காலத்தில் பிரச்சனை பண்ணும், வாய்ப்புண் அதிகமாக வரும். ஸோ அவங்கெல்லாம் வந்து வெண்ணெய் தடவிட்டு வரலாம். இல்லைனா குங்கிலிய வெண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து கிடைக்கும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சின்ன வெங்காயம் வதக்கி அதை சாப்பிட்லாம். தேங்காய் அதிகமாக சாப்பிட்லாம். தேங்காய் பால் எடுத்து குடிக்கலாம். கீரை வகைகளில் மணத்தக்காளி கீரை, முருங்கைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை அந்த மாதிரி அதை வந்து அதிகமாக யூஸ் பண்ணிட்டோன்னா இந்த வாய்ப்புண் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணலாம். அவங்க வந்து அதிகமாக காரமான உணவை தவிச்சிட்டு இந்த மாதிரி வெங்காயத்தை நெய்யில் வதக்கி, சின்ன வெங்காயத்தை குட்டியாக வெட்டி வதக்கி சாப்பிட்டுட்டு வந்தாலே வாய்ப்புண் வந்து ஓரளவு சரியாயிடும். இது உணவு முறைகளில் சரியாகலை அப்படின்னா மருந்து சாப்பிட்லாம். நான் சொன்னல ஆல்ரெடி ஏலாதி சூரணம், அதில் வந்து சங்கு பருப்பம், குங்கிலிய பருப்பம், அதை கொஞ்சம் குங்கிலிய பருப்பம், சங்கு பருப்பம், சிலாச்சத்து பருப்பம் இதெல்லாம் வந்து குளிர்ச்சி தரக்கூடிய பொருட்கள், மருந்துகள். அதை வந்து ஆட் பண்ணி வெண்ணெயில் எல்லாம் நெய்யில் மிக்ஸ் பண்ணி சாப்பாட்டுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் சாப்பிட்டு வந்தீங்கன்னா இது எல்லாமே ப்ரிவெண்ட் பண்ணும். வாய்ப்புண் சரியாகும், குடல் புண் சரியாகும், பித்தம் குறையும், கண் எரிச்சல் குறையும். அதுக்கு பல விதமான சக்திகள் இருக்குது. அப்புறம் வந்து இப்போ வந்து வயசானவங்களுக்கு மோஸ்ட்லி பார்த்தோன்னா டீஹைட்ரேஷன், இந்த வெயில்னால அதிகமாக டீஹைட்ரேட் ஆகிடுறாங்க. ஸோ அவங்க வந்து அதிகமாக ஓரளவுக்கு நம்ம வந்து ஜென்ரலாக 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும்னு சொல்லுவோம். இப்போ 4 to 5 லிட்டர் தண்ணி குடித்தாதான் ஓரளவு இப்போ உள்ள வெயிலை வந்து எதிர்கொள்ள முடியுது. ஸோ அதிக அளவு தண்ணி குடிச்சிட்டே வர சொல்லுங்கள். மோஸ்ட்லி வந்து வயசானவங்க ஒரு 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு அவங்கள அறியாமலே டீஹைட்ரேஷன் ஆகி ரொம்ப மயக்க மாதிரி வருது அப்படின்னு சொல்கிற நிலை நிறைய பேர் பார்த்துருக்கோம். அவங்க வந்து அதிகமாக தண்ணி குடிங்க. அந்த தண்ணி குடிக்கலாம். இல்லைன்னா நீர் மோர் கலந்து ரொம்ப புளிப்பு இல்லாமல் அன்னைக்கு ஊற்றின அதை நீர் மோராக கலக்கி குடிச்சிட்டு வரலாம். அடுத்தது கற்றாழை சேர்ந்த அந்த மோர்லேயே வந்து கற்றாழை மடல் எடுத்துகிட்டு மேலே உள்ள தோல் கீழே உள்ள தோல் சீட்டிட்டு உள்ள சோறு மாதிரி இருக்கும், அதை கழுவி குட்டி குட்டியாக நறுக்கி அந்த மோரில் போட்டு கலந்து குடிச்சிட்டு வரலாம்.
அதிலே புதினா கொத்தமல்லி கீரை அதை கூட அரைச்சி போட்டு குடிச்சிட்டு வரலாம். ரெண்டுமே வந்து ரொம்ப மருத்துவத்தன்மை கூடியது, பித்தத்தை குறைக்கக்கூடிய உணவு மருந்து மூலிகைகள். அடுத்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்து குடிக்கலாம். இது வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நமக்கும் நம்மளை அறியாமலே விட்டமின் சி அதில் அதிகமாக இருக்கிறனால நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்து துண்டு துண்டாக வெட்டி மிக்சியில் போட்டு அடித்து கடைகளில் விற்கிது, அதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து வெறுமனே நெல்லிக்காய் எடுத்து துண்டு துண்டாக வெட்டி மிக்சியில் போட்டு அரைச்சி கொஞ்சம் தண்ணி போட்டு அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு டெய்லி அதில் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றி தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணி தான் குடிக்கணும். அதில் அதிகமாக ஆசிட் கண்டென்ட் இருக்கிறதுனால புண்ணாகிறதுக்கு இது உண்டு. ஸோ இது உணவுக்கு பின்னாடி அதை 1 கப்பு அந்த மாதிரி குடிச்சிட்டே வந்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அந்த இன்கான்டினன்ஸ் ஆஃப் யூரின் இருக்கும் தெரியுமா, சுகர் பேஷண்ட்டுக்கு அதை குறைக்கும். தென் மற்றவங்க குடிச்சிட்டு வந்தோன்னா விட்டமின் சி சேர்ந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக உண்டு பண்ணும். ஸோ இப்போ அந்த கோவிட்க்கு அப்புறம் நிறைய பேருக்கு அடிக்கடி காஃப், அடிக்கடி அந்த இருமல், ஸ்னீசிங் அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டுருக்கு. அதெல்லாம் வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இதை வந்து ஒரு இம்யூன் பவரை பூஸ்ட் பண்ணுற ஒரு இதாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு டெய்லி ப்ரிப்பேர் பண்ண முடியல அப்படின்னா நெல்லிக்காய் லேகியம் கிடைக்கிது, அதை வாங்கி நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம். அப்புறம் எலுமிச்சம்பழ ஜூஸ் குடிச்சிட்டு வரலாம். சுகர் பேஷண்ட் அப்படின்னா அவங்க எலுமிச்சம்பழ ஜூஸில் கொஞ்சம் உப்பு போட்டு போஞ்சுன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி குடிச்சிட்டு வரலாம். இல்லை மற்றவங்க வந்து கொஞ்சம் சர்க்கரை யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். இல்லை ரொம்ப டீஹைட்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா 3 பங்கு சீனி 1 பங்கு உப்பு போட்டு கலக்கி எலக்ட்ரால் அப்படின்னு சொல்லி இப்போ கடையில் விற்கலாம், அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு வந்தாலும் டீஹைட்ரேஷனை ப்ரிவெண்ட் பண்ணலாம். அப்புறம் வந்து குளிச்சு தரக்கூடிய வெள்ளரிக்காய் சாப்பிட்லாம், தர்பூஸ் சாப்பிட்லாம். இப்போ வந்து வெள்ளரிக்காய் அந்த நெல்லிக்காய் ஜூஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இல்லை அப்படின்னா அது கூட கேரட் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணி நீங்கள் கேரட்டும் நெல்லிக்காயும் போட்டு ஜூஸ் பண்ணி சாப்பிட்லாம். பீட்ரூட் அதெல்லாம் போட்டு ஜூஸ் பண்ணி சாப்பிட்லாம். அந்த மாதிரி டேஸ்டியாக கூட பண்ணி சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க இது பண்ணுவாங்க. பாதம் பார்த்தீங்கன்னா அதிகமாக வெடிப்பு வரும் காலில் வெயில் காலத்தில். பொதுவாக நம்ம டெய்லி குளிக்கும் போதே அந்த உப்பு குத்தியில் வந்து டெட் டிஷ்யூஸ் நிறையா சேர்ந்தால் தான் அந்த வெடிப்பு மாதிரி வரும். இல்லை சிலவங்களுக்கு பித்தத்தினால அதிகமாக வெடிப்பு வரும். டெய்லி குளிக்கும் போதே ஒரு அந்த பியோமிக் ஸ்டோன் சொல்லி கடையில் கிடைக்கும், அது இல்லைன்னா கிராமப்புறங்களில் கருங்கல்கள் இருக்கும், அதில் போயிட்டு காலை தேய்ச்சிட்டு அந்த டெட் டிஷ்யூஸை டெய்லி ரிமூவ் பண்ணிட்டோனாலே நமக்கு வந்து அந்த பித்த வெடிப்பு வராது. இதுக்கு வந்து சப்போஸ் பித்த வெடிப்பு வந்துடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு சின்ன டப்பு மாதிரி எடுத்துகிட்டு அதில் வந்து வார்ம் வாட்டர், அதாவது நம்ம டெம்பரேச்சர் லைட் வாட்டர், ஹீட்டுனால இன்னும் பிரச்சனை வந்துடக்கூடாது. பாதம் வந்து ரொம்ப சென்சிட்டிவ், அதான் வந்து சப்பல்லாம் வந்து நல்ல சப்பலாக போடணும், அந்த பிளாஸ்டிக் சப்பல் அந்த மாதிரி போடாமல் அது டைரெக்டாக கண்ணை தான் போய் அஃபெக்ட் பண்ணும். ஸோ கூலான சப்பல் போட்டுக்கணும். நல்ல சப்பல் செலக்ட் பண்ணும்போது பார்த்து வாங்கணும். எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி வாங்கணுன்னா கண் பாதிப்புகள் வராது. ஸோ அந்த அதனால அந்த டப் எடுத்துகிட்டு அதில் இளம் வெந்நீர் விட்டுட்டு அதில் வந்து எலுமிச்சம்பழ ஜூஸ் 2 விட்டுட்டு சின்ன சோப்பு, அந்த மைல்டான சோப்புகள் பியோர்ஸ் இல்லைன்னா சின்ன பியோர்ஸ் ஷாம்பூ இருக்குல்ல, ஃபேஸ் வாஷ் அந்த மாதிரி எதுவும் விட்டுட்டு காலை நல்லா ஒரு 20 மினிட்ஸ் டிப் பண்ணி வச்சிட்டோன்னா அந்த டெட் டிஷ்யூஸ் எல்லாம் ஊறிட்டோன்னா அப்புறம் வந்து இந்த ஸ்டோன்ஸ் போட்டு ரிமூவ் பண்ணிங்கன்னா அந்த டெட் டிஷ்யூஸ் எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் நல்லா தேங்காய் எண்ணெய் போட்டு காலை டெய்லி குளிக்கும்போது தேங்காய் எண்ணெய் காலுக்கு போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா காலில் எந்த நோய்களும் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த பித்த வெடிப்பு வந்துடுச்சு அப்படின்னா சித்தால கிளிஞ்சல் மெழுகு, குங்கிலிய வெண்ணெய் அப்படின்னு கிடைக்கும், அந்த இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். காலை கொஞ்சம் நல்லா அந்த எங்கள் புக்கில் வந்து ஹீட்டு குறையிறதுக்கு காலில் நெய் தடவுதல் அப்படின்னு ஒரு முறை இருக்குது. நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி காலில் வந்து நல்லா கழுவிட்டு நிலவை 2 நிமிஷம் பார்த்துட்டு கண்ணில் 2 துளி தண்ணி விட்டுட்டு கால் பாதத்தில் வந்து பசுமி நெய்யை தடவிட்டு மேலே தவிட ஒத்தி வச்சுட்டு துணியை வச்சு காலை பொஞ்சிட்டு தூங்கிட்டோன்னா அடுத்த நாள் வந்து வெயிலில் அலையிற அசதி, கண்ணில் உள்ள ஸ்ட்ரெயின் எல்லாமே போயிடும்னு சொல்லப்பட்டிருக்கு, ஒரு முறை சொல்லப்பட்டிருக்கு. அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் நகத்தில் வந்தது அப்படின்னா இது வந்து இது ஜென்ரலாக சொல்கிறேன், வெயில் காலம்னு சொல்ல முடியாது. தண்ணியில் அதிகம் புழங்குறவங்களுக்கு வந்து
கால் தண்ணி பிடிக்க போய் அந்த பைப்படியில் ரொம்ப நிற்கிறவங்க, இல்லை தண்ணியில் நின்று வேலை பார்க்குறவங்க, அதிகமாக பாத்திரம் கழுவுறவங்க, அவங்களுக்கு வந்து ஈரப்பதம் கையில் இருக்கனால ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் நகங்கள்லாம் அதிகம் வர்றது உண்டு. அதுக்கு வந்து நம்ம வந்து அந்த காலத்திலேயே இருந்து லேடிஸ்க்கு வந்து மருதோண்டி வைக்கிற பழக்கம் வந்து சொல்லப்பட்டிருக்கு அல்லவா. அது வந்து மருதோண்டி வந்து அந்த நகக்கண்களை பாதுகாக்கும். நகத்தில் எந்த வித நோயும் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணக்கூடிய ஒரு மருந்து தான் மருதோண்டி. தென் அதுக்கு குளிர்ச்சியும் கொடுக்குற தன்மை உண்டு. ஸோ வெயில் காலங்களை வச்சுன்னா அதுவும் நமக்கு உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுக்கும். கை விரல்கள் கால் விரல்களில் வந்து நம்ம அந்த மருதோண்டி ஒழுங்காக 15 days ஒன்ஸ் ஆர் மந்த்ஸ்லி ஒன்ஸ் வச்சுட்டே வந்தோம்னா நகங்கள் ரொம்ப அழகாக இருக்கும். நகங்களில் வந்து எந்தவித ஃபங்கல் இன்ஃபெக்ஷனும் வராது. ஹீட் வேவா தலையில் வருதுங்களா? நீங்கள் வந்து உள்ளே நான் சொன்ன மருந்து சாப்பிடலாம். ஏலாதி சூர்ணம் உள்ளே சாப்பிட்டுட்டு எண்ணெய் முழுக்கு பண்ணுங்க. நல்லெண்ணெய் ஆயில் பாத் எடுத்துக்குங்க. அப்புறம் ரொம்ப ஹீட்டில் போகிறத கொஞ்சம் ப்ரிவெண்ட் பண்ணுங்க. அப்படி தான் போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து தொப்பி கேப் வச்சு ஃபங்கல் இன்ஃபெக்ஷனும் இருக்கலாம். என்னையா, நான் சாய்ராம் காலேஜில் ஒர்க் பண்ணுறேன். வெஸ்டாம்பரம் இருக்குது. இல்லை அப்படின்னா நான் இப்போ டி நகரில் இந்த ஹெல்த் இந்தியா ஃபவுண்டேஷன் தேர்ஸ்டே தோறும் ஈவினிங் வரேன். அங்கே வந்து பார்க்கலாம். ஈவினிங் 6 to 8. வெங்கட் நாராயணா ரோடா? வெங்கட் நாராயணா ரோடு, சாரி. அங்கே அந்த கோயிலுக்கு ஏத்தாப்புல பூ கட்டுறவங்க இருப்பாங்க. அதுலேயே லெஃப்டில் ஒரு 2nd or 3rd பில்டிங், சின்ன சந்து, பூ கட்டிட்டு இருப்பாங்கல்ல கோயிலுக்கு ஜஸ்ட் ஏத்தாப்புல, அங்கே லெஃப்ட்ல இருக்கு பில்டிங். அங்கே வாங்க பார்க்கலாம். என் நம்பர் 9789. சார் வச்சிருக்காங்க 805601 601. இல்லை, இன்னொரு டிப்ஸ் கூட எங்கள் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஆவாரம் பூ இருக்குல்ல, அதுக்கு வந்து அந்த வெயில் வெப்பத்தினால வரக்கூடிய தாக்கத்தை குறைக்கிற தன்மை அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நம்ம அந்த ஆவாரம் பூவை வந்து தலையில் தொப்பிக்கு அடியிலையோ ஏதோ ஒரு பொட்டின மாதிரி பண்ணியோ ஏதோ வச்சிட்டோன்னா அந்த ஹீட்டை வந்து ப்ரிவெண்ட் பண்ணலான்னு புக்குகளில் அந்த காலத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ மாடர்னாக மெத்தட் டெக்னிக்காக மாற்றி அதை நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்தாலும் அந்த வெப்பத்தின் தாக்கத்தை குறைக்கலாம். அதாவது ரொம்ப டிட்டர்ஜென்ட் அதில் யூஸ் பண்ணக்கூடாது, மைல்டாக இருக்கிறதுக்காக வேண்டி. தண்ணி வந்து கால் மூழ்கிற ஆங்கிள் ஜாயிண்ட் வரைக்கும் தண்ணி விட்டுட்டு எலுமிச்சம்பழம் ஜூஸ் 2-3 சொட்டு விட்டுட்டு அந்த சோப்பு, பியர் சோப்பு இருக்குது பார்த்தீங்களா, அது இல்லைன்னா ஷாம்பு 2 drops விட்டுட்டு, அப்படியே ஏதாச்சும் ஒரு ஷாம்பு 2 drops விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் காலை வந்து 20 minutes வச்சுட்டு அந்த பியூமிக் ஸ்டோன்ஸை வச்சு இது பண்ணிங்கன்னா டெட் டிஷ்யூஸ் ரொம்ப ஹார்டாக இருக்கிறதெல்லாம் அப்படி வந்துடும். அதை அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அந்த டெட் டிஷ்யூஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து பித்த வெடிப்பு வராது. முலியன் இயர் ட்ராப்ஸ், MULLIEN, முலியன் இயர் ட்ராப்ஸ், பிளாக் கலரில் ட்ராப்ஸாக இருக்கும். அதுக்கு நான் வந்து ரொம்ப ஒரு வாட்டி ஃபங்கல் இன்ஃபெக்ஷனால் காதில் கஷ்டப்பட்டேன். இந்த காதில் வந்தது, திருப்பி இந்த காதில் வந்தது. எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணி பார்த்தாச்சு, குறையவே இல்லை. கடைசியில் குறைஞ்சது இந்த முலியன் இயர் ட்ராப்ஸ். இதுக்கு வந்து வர்மா பாயிண்ட்ஸ் பண்ணிகிட்டே வரலாம். காதை சுற்றி நிறைய வர்மா பாயிண்ட்ஸ் இருக்குது, அது பண்ணிகிட்டே வந்தோன்னா காது வந்து டியூன் ஆயிரும். பொய்கை காலம், செவி குத்தி காலம், செமிழ் இருப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வர்மா பாயிண்ட்ஸ் இருக்குது. எல்லாத்துக்குமே பண்ணலாம். வர்மா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிட்டு இருக்கேன், அதுவும் நீங்கள் வந்தீங்கன்னா பார்த்துக்கலாம். ஜீரக தைலம்னா என்னென்னா, ஜீரகத்தை போட்டு தேங்காய் எண்ணெயிலையும் காய்ப்பாங்க, நல்ல எண்ணெயிலையும் காய்ப்பாங்க, காய்ச்சி அசை தைலம்னு சொல்லுவாங்க. சீரகத்துக்கு இன்னொரு பேர் வந்து அசை தைலம்னா கிடைக்கும், ஜீரக தைலம்னா கிடைக்கும். இது அந்த அதிகம் பித்தத்தினாலேயும் வெயில்னாலேயும் தலை சுத்து வரும் தெரியுமா, ஒரு மாதிரி பித்த மயக்கொஞ்சு கூட சொல்லுவாங்க. அதுக்கு தேய்ச்சி குளிக்கக்கூடிய தைலம் தான், அது தேய்ச்சி குளிக்கலாம். அரக்கு தைலம் வந்து தலையில் நீர் கோத்துட்டு இருந்தால் அதுக்கு கொடுக்கக்கூடியது. சீரக தைலம் குளிர்ச்சி,
அதை நீங்கள் அந்த சைனஸ் பிரச்சனை இருந்ததுன்னா தேய்க்கக்கூடாது. தைலம் தலைக்கு தேய்ச்சி குளிக்கல அன்னைக்கு சில ஒழுக்கங்கள் பண்ணணும். நம்ம தலைக்கு தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு தயிர் சாதம் சாப்பிடக்கூடாது, வெயிலில் போகக்கூடாது, பகலில் தூங்கக்கூடாது. சரி, எனக்கு வாய்ப்பு கொடுத்த சித்தர் அறக்கட்டளைக்கு ரொம்ப நன்றி.